பிரைஸ் தி லார்ட். வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. நெகேமியா 4:17 அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமைக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். ஆமென். இந்த நாளில் இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வேலை பார்த்து கொண்டிருப்பீங்க. ஒரு சில பேர் முழு நேரமாக ஊழியம் பார்த்து கொண்டிருப்பீங்க. யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது பாருங்கள். ஏன் அப்படின்னா, இங்கே இவங்க ஆலயத்தை பழுது பார்த்து கட்டுறாங்க, அதாவது ஆவிக்குரிய வளர்ச்சி அடைகிறாங்க, ஊழியத்துலேயும் முன்னேற்றம் அடைகிறாங்க. இவங்களுக்கு விரோதமாக சம்பல்லா தொபியா இவங்க 2 பேரும் இவங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்க. இவங்களுக்கு எழும்புனாங்கன்னா கண்டிப்பாக நம்மளும் ஆவிக்குரிய வளர்ச்சியில் முன்னேறி போகும்போது, நம்மளும் ஆலயத்தை பழுது பார்த்து கட்டும்போது நமக்கு விரோதமாகவும் இந்த ஆவிகள் எழும்பும். அதனால் இவங்க எப்படி தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து அவங்கள முறி அடித்தாங்களோ, அவங்க எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்தாங்க பாருங்கள். ஒரு கையில் வேலை பண்ணுறாங்க, மற்ற கையில் ஆயுதத்தை ரெடியாக பிடிச்சிருந்தாங்க. அது கீழே வாசிக்கிறோம், அவங்க இடுப்புலையும் பட்டயத்தை வச்சுருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க எப்படி ஜாக்கிரதையாக இருந்தாங்களோ அதே போல் நீங்களும் நானும் ஆவிக்குரிய வளர்ச்சியும் சரி, தேவனுடைய ஊழியத்திலையும் சரி, தேவனுடைய காரியங்களையும் சரி, நம்மளும் எந்த விரோதி எழுந்தினாலும் அவங்களுக்கு விரோதமாக நம்மளும் தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்து பிடித்திருக்கும் போது கண்டிப்பாக இந்த ஆவிகள் நம்மளை மேற்கொள்ளாது. நாம் நிச்சயமாக ஜெயத்தை பார்ப்போம். நீங்களும் இதே போல் கடைப்பிடிங்க, நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. ஆமென்.